ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நிலக்கடலை உருண்டை செஞ்சேன். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிலக்கடலை வந்து ஃபுல்லாக நல்லா வந்து வறுத்துக்கணும். நல்லா எம்டி இதில் வந்து நல்லா வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தோல் வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரையாக நல்லா வந்து வறுத்துக்கணும். அதான் அந்த கேப்பில் வந்து வெல்லம் வந்து நான் வந்து சைடில் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மத்து வச்சு இடிக்கணும், அதெல்லாம் ரொம்ப சத்தமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னா ரொம்ப சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் டக்குன்னு வந்துருச்சு. எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி செய்கிறதுக்கு. ஒரு ஒரு பெரிய அச்சு வெல்லம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் தோல் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டுற இந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தோல் எல்லாமே கீழே வந்துடும். நம்ம கடலை மட்டும் அந்த இதில் வந்து நம்ம ஃபில்டர் ஆகி வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் எடுத்து கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது வந்து ஈஸியாக இருக்கும். தோலும் நமக்கு வந்து பறக்காது. அதுலேயே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நான் கடலை மட்டும் வேறு இதில் வந்து மாற்றிட்டே இருக்கலாம் நம்ம. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஊதினோம் இல்லை புடைச்சோம் அப்படின்னா அந்த தோல் ஃபுல்லாக நமக்கு வந்து பறந்து அந்த இடம் ஃபுல்லாக ஒரே குப்பையாக இருக்கும். மிக்சியில் வந்து வெறும் நிலக்கடலை 2 ஏலக்காய் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சீவி வச்ச அந்த வெல்லம் இருக்குல்ல, அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இல்லை குறன்னு வேணும் அப்படின்னாலும் அரைச்சிக்கலாம். நான் தம்பி பாப்பா சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டேன். அரைச்சி இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு மேக்ஸிமம் அந்த வெல்லம் இருக்கனால அந்த ஈரப்பதத்துலேயே பிடிக்கிற பதம் வந்துடும். அப்புறம் வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நிறைய பேர் வந்து கீ போட்டுக்கலாம். நான் வந்து கீ எதுவும் போடலை. வெறும் ப்ளைனாக தான் வந்து நான் போட்டேன். சரி, இது எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கலாம். வேணா இன்னொரு டைம் வந்து கீ போட்டு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெறும் கீலாம் போடாமல் வெறும் நிலக்கடலை, ஏலக்காய், வெல்லம் இது மட்டும் தான் போட்டு செஞ்சேன். நட்ஸு வேணாலும் நட்ஸும் போட்டுக்கலாம். நான் வந்து நட்ஸ் அதெல்லாம் எதுவுமே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல. சரி, சும்மா ஃபஸ்ட்டு செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். ஆனால் இதுவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து நிலக்கடலை சாப்பிட மாட்டாங்க, நிலக்கடலை சட்னி சாப்பிட மாட்டாங்க, இல்லை கடலை மிட்டாய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து கம்பல்சரி சாப்பிட்டுப்பாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னுமே சூப்பராக இருந்துச்சுன்னு இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.